ஒரு படத்துல கவுண்டமணி சார் சொல்லுவாரு, உனக்கு இந்த வீட்ல யாரு மரியாதை கொடுக்கறா, நான் கொடுக்கறேன் அப்படின்னு தனக்கு தானே மாலை போட்டுப்பாரு. இத நாம காமெடியா பார்த்து சிரிச்சிருப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையில ஆண்களோட நிலைமை இதுதாங்க. பாலின சமத்துவம், ஜெண்டர் இகவுலிட்டி பத்தி நாம நிறைய பேசுறோம். ஆனா மனநல ஆரோக்கியத்துல ஆண்கள் மிக மோசமா புறக்கணிக்கப்படுறாங்கங்கிறதுதான் கசப்பான உண்மை. உளவியல் ரீதியா ஆண் இனத்துக்கு இந்த சமூகம் எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆம்பர பிள்ளை அழக்கூடாது. ஆண் குழந்தைகளை பெத்த பெரும்பாலான அம்மாக்கள் சொல்ற பொன்னான வாக்கியம் இது. ஆண்களை வளர்க்கும் போது 3 தாரக மந்திரத்தை உள்ள இறக்கிறாங்க. திமிராயிரு, அழுகாத, புலம்பாத. இத கேட்டு வளர்ற பசங்க என்ன பண்ணுவாங்க? பயம், பதட்டம், மன கஷ்டம்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வைப்பாங்க. வெளியாட்களை பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி சிரிச்சுப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புயலே அடிச்சுக்கிட்டு இருக்கும். உள்ள அழுகுறேன், வெளிய சிரிக்கிறேன். நல்ல வேஷம்தான், வெளுத்து வாங்குறேங்கிற மனநிலைதான் பல ஆண்களுக்கு. ஏன் தெரியுமா? அழுதா பலவீனம்னு நினைச்சிருவாங்களோ, கஷ்டத்தை சொன்னா சின்ன புள்ள தனமா இருக்குன்னு கேலி பண்ணுவாங்களோன்னு பயம், ஒரு ஆறுதலா பேசக்கூட தயக்கம். பொதுவா பொண்ணுங்க கஷ்டம் வந்தா அழுது புலம்பி தீத்துருவாங்க. ஆனா ஆண்கள் அந்த பாரத்தை மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு அது கடைசியில அவங்க உயிரையே எடுக்கிற அளவுக்கு போயிடுது. 2021 மட்டும் இந்தியாவுல 1,18,000க்கும் அதிகமான ஆண்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. பெண்களை ஒப்பிடும்போது இது 2.8 மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட 14% இந்தியர்கள் மனநல பிரச்சனையோட வாழ்றாங்க. ஆனா 10ல் ஒருத்தருக்குத்தான் உதவி கிடைக்குது. மீதி இருக்கிற ஆண்கள் ஒண்ணு தவறான போதை பழக்கத்துக்கு அடிமையாகுறாங்க, இல்லையா தற்கொலைய தேடி போறாங்க. இது ஆண்கள் வீசு பெண்கள் போட்டி கிடையாது, இது ஒரு சமூக பிரச்சனை. சரி, ஏன் ஆண்கள் உதவி கேட்க மாட்டேங்கிறாங்க? ஆந்திரா, தெலங்கானா கிராமங்கள்ல ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அங்க ஆண்கள் சொன்ன காரணம் இதுதான். வதந்தி. எனக்கு பிரச்சனைன்னு சொன்னா ஊர் முழுக்க தப்பா பரவும். அவமானம். மத்தவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இந்த பயத்தை தவிர்க்கவே அவங்க மௌனமா இருக்காங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, தினசரி கூலி தொழிலாளர்கள் மத்தியில 2014 முதல் 2021 வரை தற்கொலை விகிதம் 170% அதிகரிச்சிருக்கு. இவங்களுக்கு மனநலம்ங்கிறது ஒரு ஆடம்பரம். உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு சொன்னா, ஆமா ஆமா இந்த பிசாரத்தை பார்த்தா கூட உடம்பு சரியில்லை மாதிரி இருக்கும். இவங்க மனநல சிகிச்சைக்காக அதிக அளவு பணம் செலவு பண்ணிக்கிறாங்க. சரியில்லை, மனசு சரியில்லைன்னு ஒரு நாள் லீவ் எடுத்தா அன்னைக்கு சம்பளம் கட். குடும்பத்தை காக்கணுங்கிற ஓட்டத்துல தன்னோட மன கஷ்டத்தை பத்தி யோசிக்க கூட இவங்களுக்கு நேரம் இல்ல. டீனேஜ் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க கிண்டல் பண்றாங்க. பெற்றோர் கிட்ட சொன்னா என் பையனுக்கு பைத்தியமானு கவுன்சிலிங் கூட்டிட்டு போக மறுக்கிறாங்க. இப்படி வடிகால் இல்லாம தேங்குற கோபம்தான் வீட்ல வன்முறையா வெடிக்குது. ஒரு ஆணோட மனநல பாதிப்பு அவரோட தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது அவர் குடும்பம், பொருளாதாரம், இந்த சமூகம்னு எல்லாத்தையும் பாதிக்கும். இப்போதைக்கு இந்தியா மனநலத்துக்காக 2%க்கும் குறைவாதான் செலவிடுது. பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள்ல ஆண்களுக்கென தனி சேஃப் ஸ்பேஸ் உருவாக்கப்படணும். பெண்களின் கண்ணீருக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை ஆண்களின் மௌனத்துக்கும் நாம கொடுக்கணும். ஏன்னா ஆரோக்கியமான ஆண் சமுதாயம்தான் ஆரோக்கியமான உலகத்துக்கு ஒரே வழி. சிந்திப்போம்.